போயிருக்கீங்களா? சரி சரி. காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. உயிரோட இருக்கானா? சிக்கனம் இருக்காது. நான் ஒருவரை காதலிக்கிறேன். சரி. என் உலகமே அவர்தான். என்ன சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். நான் அவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. சரி, அவரை பத்தி நான் சொல்றேன். சொல்லுமா. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது கச்சேரி நேரம் கண்ணோரம் ஓடி வர உன்னை நினைச்சேன். புதுசா ஒரு தோழி. நன்றி நன்றிப்பா. புதுசா ஒரு தோழிங்க. தோழியை கூட்டிக்கிட்டு காட்டு காவலுக்கு போலாம். ஆமா அடியே வாடி. வாடி ஆனந்தி. கம்பத்தில ராசா விட்டுட்டு போனானே அம்பத்தில. அப்படியே சூப்பர் பிகரியா. விட்டுட்டு போனாரே அம்பத்தில. ரெண்டு முள்ள என் தங்கக்குள்ள, ரெண்டு முள்ள என் பக்கத்தில. இந்த கதைய எங்க சொல்ல, அந்த கதைய என்ன சொல்ல. அப்படியே சூப்பர் பிகரியா.
இப்படி பொம்பளைய போட்டதுக்கு எங்கள் அண்ணன் கேட்டியார் தான் நன்றி சொல்லணும் முதல்ல. இப்படி ஒரு பொம்பளை அடி. நான் பொம்பளை கிடையாது. அப்புறம் நல்லா இருக்கு. நான் உண்மையிலேயே என்னத்தை சொல்ல என்ன. ஆனால் இந்த நாடகத்திலே கருப்பு சொல்லுடி. இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம். சரி. ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம்டா. ஏன்டி இப்படி சொல்கிற? இந்த அரை மணி நேரத்துக்கு உள்ள அவீர எரிச்ச மசிறு எனக்கு தாண்டா தெரியும். சரி. ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது. சரி. ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓலை அமுக்குன்னா 4 கொக்கியும் பட்டார்னு விடுங்குது. ஐயப்பா, எவ்வளோ வேதனைப்பட்டு இந்த வேஷத்தை போட்டு இந்த காசை வாங்கக்குள்ள நான் படுற வாடு நல்லா இருக்கண்ணா. ஆனால் நானும் எத்தனையோ பொம்பளையை பார்த்துருக்கேன்டி. சரி. உன்னைய மாதிரி நெஞ்சில் மசுறு உழைச்ச பொம்பளை என்னை தாண்டி பார்க்குறேன். நீ நெஞ்சில் மசிறு முளைச்ச பொம்பளை தான். காலு கை எல்லா இடத்துலையும் மசிராத்தியாக இருக்கும். சரி. ரோமம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எதுவும் நினைக்காதுங்க. சரி சரி. ரோம கட்டு அதிகமாக இருந்தாத்தேன் அது அதிகமாக இருக்குமா? எதுடி? இப்போ நாக்க தொங்க போட்டு கேட்ப எதுன்னு. இது என்ன தண்ணி சிரிக்கிறியா இல்லை கேலி பண்ணுறியா? வயக்காட்டுக்கு வாங்கோலி கணைஞ்ச மாதிரி பரவாயில்ல. சரி. நான் வந்துட்டேன். சரி. என் தோழிகள்லாம் இருக்காங்க. சரி. ஆமாம். எனக்கு எத்தனை பேர் தெரியுமா? என்னடி எத்தனை பேர்? ஆனால் எனக்கு நடந்தது மாதிரி யாருக்கு நடக்கக்கூடாது. அப்படி என்ன நடந்துச்சு? பொண்ணா பிறந்ததுக்கு சரி எடைக்காட்டூரில் மண்ணா பிறந்திருக்கலாம். ஏன்டி இப்படி சொல்கிற? 4 பேர் சேர்ந்துக்கிட்டாது வயலில் வயக்காட்டில் உழுவ போட்டு உழுந்திருப்பாங்க. அப்படி வருத்தப்படாது. அப்படி என்ன தான் நடந்துச்சு? ஏன் கேட்குறீங்க? யாரு? ஆமாம், நீ வந்து உழுதுட்டாலும் 4 சால் அடிச்சிட மாட்ட. மூடிட்டு உக்காரு. ஒரே ஜாலில் கொழுவை முறிச்சே விழுவேன். போகிறான். நம்பி ஏமாந்து போயிடாத. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கோ அதுதான் இங்கேயும் கிடக்கு. 2 பேரும் டிங்கான்னு கிட்டி தான் அடித்து விளையாட முடியும். அப்புறம் ஆமாம், நீ வாட்டுக்க வந்து ஆசையில் திறந்து பார்த்தேன்னா பட்டார்னு கருங்குளத்தை முனி அடிச்சிடும். அப்புறம் அதோட கோடாங்கிதான் டுண்டுன்னு மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்லேயே தெரிய வேண்டியது. சரி. உன் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு? புருஷனா? வயசுக்கு வந்ததை கேளு. என்னடி சொல்கிற? வயசுக்கு வந்துட்டியா? பிறந்ததுலேருந்து ரொம்ப நாளாக வயசுக்கே வரல. சரி. நானும் போகாத ஆள் இல்லை வைத்தியம் பார்க்குறதுக்கு. அதான பார்த்தேன். ஆளுகள்லாம் சொன்னாங்கன்ட்டு மானாமதுரையில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சு. மூலிகை வைத்தியர்? ஆமாம். அவர் பேர் இருட்டா புருட்டா. இது என்னடி புது பேராக இருக்குது? புத்தூர்கட்டு பாண்டி. அவங்க தம்பி மையன்டா. ஆமாம், இவர் பேர் இருட்டா புருட்டா. சரி சரி. அவர் நான் சொல்கிறதும் பேர் எதிர்த்து கட்டுனா செய்வனை வச்சு விட்ருவேன். அப்புறம் சரி சரி சொல்கிறீங்க. இருட்டா புருட்டா. அவர்கிட்ட போய் ஐயா வயசுக்கு வரதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன். சரி. அப்போத்தான் அந்த வைத்தியர் சொன்னார். என்ன சொன்னார்? வயக்காட்டில் ஒரு மூலிகை இலை கிடக்கு. சரி. அதை போய் பிடுங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சேன்டா நீ வயசுக்கு வந்துருன்னு சொன்னார். ஓஹோ. நானும் ஆசையில் அந்த தகவலை வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். சரி. வயக்காட்டில் ஒரு இலை கிடக்குங்கிறாங்க, அதை பிடுங்கிட்டு பார்த்தா லேசாக அரைச்சி குடிச்சு பார்க்குறேன். சரி அப்படின்னு சொன்னேன். அப்போத்தான் எங்கள் அம்மா போயிருக்கு வயக்காட்டுக்கு இலையை பிடுங்க. எங்கள் அம்மாவுக்கு காலம் போன காலத்தில் கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை. ஆமாம் ஆமாம். வயசான பொம்பளை. சரி. வயக்காட்டில் போய் அந்த இலையை பிடுங்கணும்னு மாற்றி வேற இலையை பிடுங்கி 2 டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி. நானும் நிரம்ப குடிச்சு விட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க. என்னடி சொன்னாங்க? நான் குடித்தது கடைசியில் அரளி செடியாக இருந்திருக்கு. அடி சண்டாளி பாவி. ஐயப்பா என்னாக போதும் ஏதாக போதும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பதட்டத்திலே சடங்காயிட்டேன். ஆனால் அரளிக்காயை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். நீதான். வயசுக்கு வந்துட்டேன். சரி. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன வந்துச்சு? காதல் ஆசை வந்துச்சு. காதல்? ஆமாம். சரி. முதல்ல ஒரு ஆளை பிடிச்சி காதலிச்ச? ஆமாம். அவர் யார்? அவரு முதல்ல யாரை காதலிச்சுன்னு தெரியுமா? யார? சோன மையம் முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி காதலிச்சேன். கொத்தனார்? கொத்தனார் சம்பளம் 1200 1400 வரைக்கும் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம். எப்படினாலும் குடும்பத்தில் வச்சு கட்டி காப்பாற்றிடணும்னு நினச்சி அவரை கல்யாணம் பண்ணிட்டு. கண்டிப்பாக. கல்யாணம் பண்ணி முதலிரவு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சரி. நிறைய சொம்பு பாலோட ஓரேன். அவன் ஒரு பழத்தோடு இருக்கக்கூடாது. எந்த பழண்டி? ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் பழத்தோட. சரி. உள்ள ஒரே முதலிரவு வரைக்கும் வச்சிருக்கேன் மாதிரி எடுவிட்ட வைய. என்ன வச்சிருக்கேன்? நல்லா இந்த தண்டி மட்டைக்கம்பு 3. சரி. 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு சின்ன கரண்டியிலேருந்து பெரிய கரண்டி வரைக்கும் உள்ளே உட்காந்துருக்கேன். ஆமாம். இதை எதுக்குடா வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருக்குன்னு கேட்டேன்.
அப்பத்தே அவன் சொன்னியா வேற ஒண்ணும் இல்ல. சரி. வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன். சரி. 1200 சம்பளம் வாங்குறேன். உனக்காக லேசா ரேட்டை குறைச்சிக்கிறேன், ஒரு 600 விடு. என்கிட்ட அது பூசணும்னா சொல்லு, ஓட்டை கிட்ட இருந்தான்ட்டான். சரி. எனக்கு உசுரே போயிருச்சு. சரி. இவன் வாட்டுக்கு ஓட்டையை காமிக்கிறான். ஆமா. ஓட சல்லியை கிளியை போட்டு இருந்துட்டான்னா நீர் கசிவு ஏற்படாதாடா கண்டிப்பா அப்படின்ட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு சரி அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி. யாருடி அது? வர மாதிரி நல்ல மனுஷன் யாரும் இருக்க மாட்டான். நம்ம திருப்பாச்சியத்தில பஞ்சர் கடை வச்சிருக்காரு. பேரு அவரே தான் பெரிய பஞ்சர் கடை. பைபாஸில் ஓர லாரி பாசி ஊற அங்கே தான் வந்து ஒட்டுவாங்க. உன் மேலே ரொம்ப நாளாக எனக்கு நோக்கமாக இருக்கு, லேசாக அவனை மோந்து வைக்கணும்தான். சரி சரி உங்கிறங்க எதில் போய் முடிய போகுது அப்படி நினச்சி சரி என்ன செய்யலாம்னு கேட்டேன். உனையத்தான் கட்டுவோம்ட்டார். சரி சரி வான்னு நானும் கல்யாணம் பண்ணிட்டேன்ப்பா. கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்கார்ட்ட முதல்ல போயில ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். சரி. நிறைய சொம்பு பாலோட உரை, அதே பால். அவர்னால ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. ஒரு முதலர் வரைன்னா என்னென்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களேன். பால் பழம் ஸ்வீட்டு எல்லாம் இருக்கு, காரம் இதுகள்லாம் இருந்தாத்தே ஒரு முதலர் வர. ஆனால் அந்த பஞ்சர் கடைக்கார எடுவட்டவை முதலர் வரையில் என்ன வச்சுருந்தேன் தெரியுமா? உள்ள ஒரே நல்லா 16க்கு 17 பானரு, தேப்பு கட்டை, சரி சொல்யூஷன் டியூப்பு, இந்தண்டி வட்டை நிறையா, 2 வட்டை நிறையா தண்ணி வேற வச்சுருந்தேன். எது கிடையாது இந்த வட்டையில் எதுக்குடா தண்ணி இங்கே வச்சுருக்கேன் கேட்டேன். சரி. கேட்டு வாயை கூட மூடலாம், அப்படியே என்னைய தூக்கி முழு வட்டை தண்ணிக்குள்ளே உட்கார வச்சுட்டேன். அப்புறம் என்ன ஆச்சு? வச்ச நேரம் தன்னறியாமல் குசு வேற போட்டு தொலைஞ்சிட்டேன். வட்டை கிளம்பிருச்சுடா, படன்னு முட்டையாக கிளம்பவும். அப்புறம் அதே இப்போ இந்தண்டி ஆணிக்கட்டை எடுத்துக்கிட்டேன், 1.5 இன்ச்சு ஆணிக்கட்டி. சரி. எடுத்துக்கிட்டு பின்னாடி விட்டு தேய்ச்சாவுல இருக்கு, வரட்டுன்னு தேய்ச்சி சரியான லாரி டீப்பை போட்டு ஒட்டி விட்டான். இவன்ட்டு இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாளாவது இவன் முன்னாடி ஒட்டாமல் விட மாட்டான் அப்படின்ட்டு அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டேன். இங்கே எதுக்கு வந்த? ஆமாம், இங்கே வந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போகிறேன். சரி. நான் வந்துட்டு என் தோழி வந்துட்டா. இன்னும் எங்கள் மாமா இருக்கார். மாமாவா? ஆமாம். பேர் அவர் பேர்? ஒரு மாமா எம்கேஆர், சரி. இன்னொரு மாமா கேடிஆர். ஆமாம், இப்படி சொன்னாத்தே அங்கே உள்ள காசை லேச லைன் பண்ண முடியும். ஆமாம், 2 மாமா. ஒரு மாமா நேரடியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், இன்னொரு மாமா வர சொல்லுங்களா? போயிட்டு வரட்டா மாமா? காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனை கண்ட காப்படி உடமிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கண்ட காப்படி உடமிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உலக 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உலக 2 மாடு வாங்கி, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்ல விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்ல விளையல, நம்ம ஜட்டி முட்டி ஜாமானெல்லாம் சிவகங்க வட்டி கடையில. ஆளை உழுது போட்டேன், ஆட்டு நல்லா போட்டேன். மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 3-4 வருஷமாச்சு. என்ன செத்து குடும்பத்தில இலட்டாச்சு, என் பொண்டாட்டிக்கு கட்டும் மாடு பண்ணாம போச்சு, குடும்ப கட்டும் மாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. ஆளை உழுது போட்டு ஆட்டோரம் நல்லா போட்டு, அரசாங்கம் லோன் வாங்க 25 லட்சம் தந்தே, அரசாங்க லோனு வாங்க 25 லட்சம் தந்தே. 3 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க,
லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 42,000 முடிச்சுக்கிட்டாங்க. அட அதுல கூட 42,000 முடிச்சுக்கிட்டாங்க. ஆளை பொழுது போட்டு ஆட்டூரமோ நல்லா போட்டு காலத்தில பருவமழை பெய்யவும் இல்லை. மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா. மந்திரிக்கு தலைவலியா மதிய உணவு உண்ணவில்லையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழை வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. இந்த விவசாயிகள் வர்ற கஷ்டத்தையும் போயாரு கேட்கிறா. மலை உச்சியில மூத்த பிச்சி போவு எங்க நான் கட்டு வச்ச நாத்து கருகுதையா இங்க. அட உழைச்சு உழைச்சு ஓடா போன விவசாய நிலைமை இங்கே நான் எங்க போய் சொல்ல. அதான் நான் பார்த்தேன். மணி 2 மணி ஆகுது, எது நடக்கலைன்னு பார்த்தேன். சத்தியா அடிச்ச அடியில் இங்கே வந்து ஏறிக்கிட்டு உட்கார்றவர். இது எடைக்காட்டு ஊரா இல்லை வேற ஊரா? அதே ஊர் தான், அதே மேடையா? நான் தூங்கிட்டேன்னா என்ன? அதே ஊர் தானே. கடலாக இருந்துச்சாடா, சித்திரை திருவாள மாதிரி இருந்துச்சாடா. இப்போ என்னடா அது திருகுதிரிக்கிற ஆளு மாதிரி. நான் கட்டி காத்த என் எடைக்காட்டூர் கோட்டை லேசாக விருவிட்டுருச்சாடா. என் தம்பிகளெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்தாங்க என்னைய பார்க்க. எத்தனை பேர் இருட்டில் பயந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் படுக்கிறானோ, எத்தனை பேர்த்த விட்டுட்டு போனாங்களோ. என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னைய பொம்பளையாலெல்லாம் பார்க்கும்போது வேப்பமுத்து வியாபாரி மாதிரியே தெரியும். நல்ல காசு. குறிஞ்சி நாட்டுடைய தலைவருங்க அப்பா. இது அரிச்சந்த நாடகம் இல்லைடா, ஊரு சிற்றூர், சின்ன ஊர். சின்ன ஊரிலே குறிஞ்சி நாட்டினிலே எங்க அப்பா பேரு நம்பிராஜ். எங்க குல வழக்கம். எப்ப அதுக்கெல்லாமா வாசிப்பேன்? ஐய மேயிற மாட்டு நக்கிற மாதிரி கடிச்சேன். நல்லா இருந்த நாடகத்தை கெடுத்து விட்டியே 2 பேரும். நீ அடிச்ச விசில் அதில் ஏறிக்கிடுச்சு. எங்க அப்பா பேரு என்னன்னு கூட கேளுங்கடா. பீன்னு வாச்சானடா. நீ கேட்காதப்பா. அடமான தொண்டக்காரனை கொண்டு போய் அண்டா முழுக கூப்பிட்டாங்களாம். எங்க அப்பா பேரு நம்பிராசன். உடச்சிட்டு தெருவுல தெரியும் எனக்கு என்ன. எங்க அம்மா பேரு இப்ப எறிவாங்களே நங்கை மோகினி. மோகினி என்றால் என்ன? பிசாசு கிடையாது, விளக்கமாறு. மோகினி என்றால் எங்க அம்மா அழகான பெண். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை வந்துச்சு. எங்க அப்பத்தா சும்மா இல்லாம ஒரு பொம்பளை பிள்ளை பத்துக்கத்தான் நகை நட்டு போட்டு அளவு வாக்கம்னு சொன்னிச்சு. 2வது எங்க அம்மா கர்ப்பமாச்சு. 2வது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. 3வது பிள்ளை எங்க ஐயா சொன்னார், 3வது பிள்ளை பொம்பளை பிள்ளைடா, கருப்பேன் முத்து போட்டு பார்க்குறேன்னு சொன்னார். 3வது பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. சரி, எங்கள் அப்பா சும்மா இல்லாமல் 4வது உள்ள பத்துக்கிட்ட 2 பேராக சேர்ந்து விளையாண்டுக்குறாங்கன்னு 4வது உள்ள பொம்பளை பிள்ளைன்னு மறுபடியும் எங்கள் தாய் கருவுற்றார். 4வது ஆம்பளை பையன். சரி, 5ஆம் படையாக இருக்கட்டும் முருகனுக்குன்னு 5வது பொம்பளை பிள்ளை வரும்னு எங்கள் ஆத்தா மாசமாக இருந்துச்சு. 5வது ஆம்பளை பையன் விதி கொடை பேக்குதி. 6வது பொம்பளை பிள்ளை இருக்கும்னு மறுபடியும் எங்கள் அம்மா கருவுட்டுச்சு. 6வது ஆம்பளை பையன். சரி, 7வது பொம்பளை பிள்ளை நினச்சி எங்கள் அப்பா விடலைப்பா. 7வது ஆம்பளை பையன். 8வது பிள்ளைக்கு போய் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொன்னார். எங்கள் அம்மா சொன்னிச்சு, உலக்கி எடுத்துக்கிட்டு அலசிக்கிட்டு வெதரில் அடிச்சு போய் போயிரு. இதுக்கு மேலே கர்ப்பப்பையில் இடம் இல்லை, மானாமர ஜவுளி கடை கட்ட போயிருக்கு, அதை வச்சு ஆற்றுக்குள்ளே ஏதாவது செஞ்சுட்டு போடான்னு. அதையும் எங்கள் அப்பா விடலை. வெறி கொண்ட வேங்க கட்டப்பையை கொண்டு ஆற்றுக்குள்ளே போய் விரித்து பார்த்துக்கிட்டு என்னமோ செஞ்சுருக்கேன், எறும்பு கடிச்சு போச்சு. கருவாட்டு பட்டியை கட்டப்பையை தூக்கிட்டு போயிருக்கேன். எங்கள் குடும்பத்தை பார்த்தா பொம்பளைகளுக்கு பூரா சிரிப்பாக தெரியுதாத்தா?
7 பிள்ளைய பத்துச்சு எங்கள் அம்மா. எதுக்கு பத்துச்சு? எங்கள் அப்பாட்ட நேரத்தையும் கேட்டேன், என்ன கேட்டீங்க? ஊர் உலகத்தை நான் தலை காட்ட முடியாது, 7 பிள்ளைய பத்திரிக்கை உங்கள் அப்பையும் வெக்கமே இல்லாமல் என்னை எல்லாரும் கேட்காதீங்களே கேட்குறாங்க. எங்கள் அப்பா அழுதுட்டார். இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பொழுது போகிறதுக்கு 100 நாள் வேலை இருக்குது. அந்த காலத்தில் அது கிடையாதுப்பா, நோத்தாதே 100 நாள் வேலை. இன்றைக்கி எல்லாரும் அட்டையை பதிகிறே, அன்றைக்கி நான் கொண்டு போய் என்னமோ பஞ்சேன்ட்டேன். நன்றி. மாடை அவுத்து விட்டு போயிட்டார். நேற்று காலையில் 3 மணி இருக்கேன். எங்கள் அப்பா தூக்கத்தில் என்னை எழுப்பி, மகனை வீரத்தை வாண்டார். என்னப்பான்னு சட்டையை தூக்கி விட்டேன், வீட்டை விட்டு வெளியே விடான்ட்டார். சட்டையை தூக்கி விட்டு எல்லாரும் ஒரு தாரம் கட்டியே ஊருக்குள்ளே வாழ முடியாது. ஆனால் எனக்கு 2 தாரம். ஒன்று ஆனந்தி, இன்னும் ஒன்று சின்ன தொந்தி. வெள்ளமானா உள்ளம் உண்ட அவனு நல்லா இருந்தே அவனுக்கு இதாயிடுச்சு. வெள்ளமானா உள்ள மச்சான் விடிய காலம் எங்க வச்சான். வெள்ளமானா உள்ள உள்ள எத்தனையோ பொம்பளைய கட்டி பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு தாண்டா இரும்பு ஊத்துன மாதிரி இருக்கு பொம்பளை. ஆனந்தி அத்தியா, அடுத்த வருஷம் நம்ம தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு சட்டி எடுத்து நீ ஆடணும். நான் பின்னாடியே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே வருவேன். என் பத்தினி தாயே, நீங்க சொன்னதுலேருந்து நான் எப்பயுமே சட்டி போடுறதில்ல. நான் சொன்னது தீச்சட்டி. இதுக்கு தானே போன மேடையில் திரிக்கிட்டு அரைஞ்சேன். அதான் சொன்னீங்களா கண்ணே? அத்தியா, எந்த வேஷம் போடுறியோ இல்லையோ, பொம்பளை வேஷம் மட்டும் நல்லா போடுறதாய். எப்படி இந்த நாடகம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த கருப்பனும் அந்த நொண்டி சோனையாவும் 3 மணிக்கெல்லாம் காசை கொடுக்குற மாதிரி ஏதாவது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் அண்ணன் கேட்டியார் விட்டுக்கிட்டு அறைவார். மூத்தவருக்காக நான் எவ்வளோதான் தாங்கிறது. அண்ணே அத்தியா, பொண்டாட்டி உழுதுனுக்கு 1008 இருக்கு. நீங்கள் ரோசை போட்டு எந்திரிச்சு போக வேண்டியதானடா கண்ணே. ஆமாம், தலை புள்ள ஆம்பளை புள்ள வரந்துச்சுன்னா எங்கள் மூத்தவர் பேர் கேட்டியார்னு வைக்கிறேன். அது 2 பேரும் 20 வருஷம் ஆனாலும் நினச்சி பார்க்காதீங்க. ஏன்? கற்பை பை எடுத்து 80 வருஷம் ஆச்சு. சரி விடு, கேரி பைய வச்சு அடிக்கிறேன். பிரக்தினி, அது பேர் என்ன? பிரீதீஸ்வரி. மாதமோ மார்கழி மாதம், நேரமோ ராத்திரி நேரம். மாதமோ மார்கழி மாதம், நேரமோ ராத்திரி நேரம். அண்ணே வா வா அண்ணே. இளையதாரந்தே என்னைக்குமே மதிப்பு உண்டு கண்ணே. இளையவடியா சொல்லுங்க. நீதான் என்னைக்குமே இளையவடியா. அப்போ நான் நீ குருட்டு தேவடியா கண்ணே. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? 2 அடி அடிக்கிறதுக்கு தே. யார? செருப்பு கிட்டே தே. உங்களை வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. எனக்கு அக்காவே இல்லை. எப்படி அக்கா தங்கச்சி? எனக்கு தங்கச்சி. உங்களுக்குலாம் 1 பத்தாதா? உங்களுக்கு ரசனையும் இல்லையா? இந்தா இவதே உங்க அக்கா. டெய்லி 3 பிளேட போட்டு சிரைச்சு வந்துருவா. பொம்பளையாது இல்ல, எங்க இருந்து வந்து ஏண்டி என்ன எங்க இருந்து நீயா? இல்ல, உனக்கு புருஷன் கிடைக்கலன்னு உனக்கு புருஷன் கிடைக்காம போடி என்கிட்ட ஆள பாரு. அங்க இருந்து வந்துட்ட என்னையும் பாரு அவுட் இதையும் பாருன்னு. யார் நானா? மூஞ்சி வெக்கமே இல்லாம. ஏய் ஒழுங்கா சிரிக்காம தயவு செஞ்சு. உலகத்திலேயே முழங்காலுக்கு மேல பச்சை டவுசர் போட்ட பொம்பளை என்னைக்கு தாண்டா பாக்குறேன். அந்த டவுசர் கண்ணா இருக்கு. நீ தூக்குத்தா உன் கலர் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஊத்தவேலாம். அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட கூடாது. சந்தோஷமா கையை பிடிங்க. யாரு கைய? அவ கைய நான் தொட மாட்டேன். சீ, இவ எந்த காட்டு முட்டை? இவ கைய நான் பிடிக்கவா? பாடி முட்டை புடி. டேய் புடி. பாடி ஜகால் ஆளால கிடிங்கறிய. 2 பேரும் கையை கொடுங்க. நான் கொடுத்தாச்சு. 300 ரூபாய்னு முடிச்சுக்குறோம். தங்கச்சி. அம்மா. வள்ளி. அம்மா. என் தங்கச்சி ஆண்டு விழாவுக்கு வர்ற மாதிரி வரும். பக்க வச்சு அதிலே ஒரு மரம் வளர்த்தி
பாசத்துக்குரிய அண்ணன் அவர்களே வணக்கம். வணக்கம் தங்கையே வணக்கம். அம்மா வணக்கம். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டானோம்னா பவித்ரா போனாலும் உண்டாகணாமா? அண்ணா, தங்கச்சி இவங்க 2 பேரும் எனக்கு என்ன உறவு முறை வேண்டும்? இது வந்து தயிர் வேணும், இது மோர் வேணும். என்னது? ஏன்னா உரம் மோருண்டு உறவு மோர் நான் சொன்னேன், உறவு முறை எனக்கு என்ன வேணும் எனக்கு? இவங்க 2 பேருமே உனக்கு சேர்ந்ததுனால நாத்துனா. நாத்துனா? எப்படி நாத்துனா? உங்க அண்ணன் என்கிட்ட இப்படிக்கா ஏத்துனா நான் நாத்துனா. என்னைக்கு திருகிட்டு காலை ஒடிக்க போறேன்னு தெரியல. சரி, அப்பா என்ன சொல்லிவிட்டாங்க? அதான் காவலுக்கு போக சொன்னாங்க. ஆமா, பறவை விரட்டுதா. பறவைகளை விரட்டணும். அந்தம்மா வந்த வேலையை பார்த்தமான ஆலோலம் பள்ளிக்கூடம் விட்டாங்க. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் ஆலோலம். நாளை காலையில எங்க மூத்தவர் மேடையை பிரிக்கணும்ட்டாரு. இப்பதான் முட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கேன். ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே ஆலோலமே. சின்னதிலே சின்னகளா அழகான மைனாக்களா சிட்டிகளா அழகான மைனாக்களா. தரதர பச்சிகளா தமங்கி கோழிகளா ஆலோலம் ஆலோலே ஆலோலம் ஆலோலே ஆலோலம் என்னங்க, நான் பறவையெல்லாம் போகவே இல்லை. என்ன காரணம்னு எனக்கும் புரியல. வர ஓலை என்ன நீ பேக்க தூக்கிட்டு வரா குறுக்க நடந்துவோ போகாது. ஏன் போகாது? இங்க உட்காந்துருக்க போற ஞானமான வீரமான பறவைகள் அதெல்லாம். ஓஹோ, அதனால போகாது. அதே உட்காந்து கலையை ரசிக்கிறாங்க. ஆ, நம்ம போமா. நம்ம போவோம். இந்த இடம் வேலிமலை சாரல். ஆமா, யாராவது மரியாதைக்குரிய பெரியவர்கள் வந்தால் அவர்களை அடிப்படை வரவேற்பது உங்களுக்கு கடமை அல்லவா? நீ எத்தனையோ சாமியை பார்த்துருக்க. இன்னைக்கு வர்ற சாமி மடுவெல்லாம் பார்த்தேன் நான். இங்க சிம்பால் ஈண்ட சிந்து மாடு மாதிரி. அதுக்கு ஒரு விசிலா முன்ன பின்ன பார்த்துருக்கேன் நானே. சரி விடு, கிளப்பி விட்டு போ. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. யாருடைய கடந்தாலும் ஆர்வகரமான கடன் இருக்கக்கூடாது சொல்வார்கள். ஆமாத்தா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, அரோகரா.